1947 பிறகு இந்த வாக்கு உரிமையின் மூலமாக நம்முடைய சமூக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, நம்முடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குரிமை இந்திய மக்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் வாக்குரிமை வருகிறது, எல்லோரும் ஆட்சி செல்லுகிறார்கள். ஆனால் நம்மிடத்திலே வாக்குகளை மட்டும் வாங்குகிறார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, அதற்கான முஸ்லிம்கள் காட்டுகின்ற பொழுது நம்மை ஒதுக்குகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 2 திராவிட கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, 2 திராவிட கட்சிகளுமே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய வரலாறு என்ன? அவர்கள் மிராசிடத்திலே இந்த கட்சியை துவங்கவில்லை. பள்ளச்சேரிகளும் பழச்சேரிகளும் தான் திராவிட இயக்கங்களுடைய தோற்றுவாய் இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? தேர்தல் வந்தால் 300 கொடுத்து 500 கொடுத்து இவருடைய ஓட்டுகளை வாங்கி விடலாம் என்ற நிலைக்கு தள்ளித்தான் வைத்திருக்கிறார். 1967 இன்னைக்கு 2026, ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. 60 வருடங்கள் ஆயின பிறகு கூட இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள், தமிழ் குடிமக்கள், நல்ல மக்கள், வேளாண்மைக்கு சொந்தக்காரர்கள், ஒரே மொழி தமிழ் மொழியை மட்டும் பேசக்கூடியவர்கள், இந்த மக்கள் அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்று 2 கட்சிகளுமே நினைக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில விமானத்திலே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 33 தொகுதிகளிலிருந்து 31,000 வாக்குகள் பெற்றது என்று சொன்னது பொருள் என்னவென்றால், நம்மை ஏளனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான். அதுதான் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம். நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். தேர்தல் வந்தால் இவர்களை பிரித்து விடலாம், 300க்கும் 500க்கும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இப்படி கருதக்கூடியவர்கள் என்றாவது நம்முடைய தேர்தல் மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னொரு ஒரு நாள் அவர்கள் நம்மோடு பயணித்துக் கொண்டார். 1967 ஆட்சிக்கு வருவார் திமுக. 68 43 பேர் கேழ்வரமணியில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் கேழ்வரமணியில் தீயிட்டு கொடுக்கப்படுகிறார்கள். 78 அண்ணா திமுக ஆட்சியிலே